கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவியை பலாத்காரம் செய்ததாக நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்சிசி பிரிவே இல்லாத தனியார் பள்ளியில் நாதக முன்னாள் நிர்வாகி சிவராமன் போலியாக என்சிசி முகாம் நடத்தியது தற்போது அம்பலமாகியிருக்கிறது. பாலியல் அத்துமீறலுக்காகவே போலி என்சிசி முகாம்களை நடத்தப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்தில் தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த முகாமில் 17 மாணவிகள் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். தனியார் பள்ளி ஆடிட்டோரியத்தில் மாணவிகள் தங்க வைக்கப்பட்ட நிலையில் அவர்களை தனியாக அழைத்து அத்துமீறியதாக தற்போது புகார் எழுந்திருக்கிறது. புகார் அளித்துள்ள மாணவி மட்டுமின்றி மேலும் 12 மாணவிகளும் தங்களிடம் அத்துமீறியதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. மாணவிகளின் புகார் குறித்து தற்போது போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயபிரபாகரனிடம் கேட்கலாம். விஜயபிரபாகர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கந்திக்குப்பம் பகுதியில் தனியார் பள்ளி ஒன்றில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தேசிய மாணவர் படை என்சிசி முகாம் நடந்துள்ளது. இதில் அந்த பள்ளியை சேர்ந்த 17 மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் 12 வயது கொண்ட 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவரை என்சிசி பயிற்சியாளரும் முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளருமான சிவராமன் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இவர் எந்தவித முகாந்திரமும் இன்றி தான் ஒரு என்சிசி பயிற்சி பெற்றவர் என போலியாக சான்றிதழ் தயாரித்து அதன் மூலம் ஒரு குரூப் வைத்துக்கொண்டு தனியார் பள்ளிகளை அணுகி பயிற்சி வழங்கி வருவது தற்போது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக மாணவியின் புகாரை அடுத்து பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சிவராமன் மற்றும் பள்ளியினுடைய தாளாளர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள் மற்றும் சிவராமனுடைய குரூப், அதாவது அவர் ஒரு 3 பேரை கூட தன்னுடன் வைத்துக் கொண்டு இந்த பயிற்சி செய்து வந்தார். இவர்கள் ஆக மொத்தம் 9 பேரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். அதாவது ஒரு பள்ளியில் என்சிசி நடத்த வேண்டும் என்றால் அதற்கு மத்திய அரசின் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் சிவராமன் எந்தவித அந்த மாதிரி எந்த சான்றிதழும் இல்லாமல் போலியாக ஒரு சான்றிதழ் தயாரித்து தன்னுடன் சுப்பிரமணி என்று ஒருவர் இருக்கிறார். அவர் முன்னாள் சிஆர்பிஎஃப் வீரர் ஆவார். அவரை முன்னிறுத்தி தங்களுடன் மிலிட்டரியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், நான் இந்த இதுல என்சிசியில் நான் சான்றிதழ் பெற்றுள்ளேன் என்று பள்ளியை அணுகி அதன் மூலம் இவர் பள்ளியில் நுழைந்து மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை கேம்ப் நடத்தி அந்த கேம்பில் இரவு நேரத்தில் மாணவிகளுக்கு கேம்ப் கற்றுத் தருவதாக கூறி இந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். ஒரு மாணவி புகார் அளித்ததை அடுத்து அடுத்தடுத்தாக 12 மாணவிகள் தங்களுக்கும் இது போன்று நடந்துள்ளதாக தற்போது காவல் நிலையத்தில் தெரிவித்துள்ளனர். இது குறித்து சேலம் சரக டிஐஜி உமா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரித்து மேலும் பல்வேறு தகவல்களை தற்போது பெற்று வருகின்றனர். இந்த வழக்கு சம்பந்தமாக இப்போது வரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.